இஸ்லாமியர்களால் மொஹரம் கடைபிடிக்கப்படும் நிலையில் தஞ்சையில் இஸ்லாமியர்களோடு இந்துக்களும் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெறும் மொஹரம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கேட்கலாம். காதர் ஹுசைன், மொஹரம் எவ்வாறு இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? அதாவது திலகவதி, முஹரம் பண்டிகை என்பது முஹரம் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாகும். இந்த மாதத்தின் 10வது நாள் முஹரமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த முஹரம் இஸ்லாமியர்கள் நாடுகளிலும் இஸ்லாமியர்களும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள காசாநாடு புதூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த முஹரம் பண்டிகையை அவர்கள் சமூக நல்லிணக்க விழாவாக பல நூறு ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறார்கள். அது அவர் எதுக்காக என்ன என்பது அவங்கள்ட்ட கேட்போம். இந்த முஹரம் விழா அனுசரிக்கப்பட்டு வருகிறது, எதுக்காக, என்ன, இந்த கிராமத்தில் இந்துக்கள் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? இது பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைமுறையாக இதை அல்லாஹ் பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இது முஹரம் பண்டிகை என்று தெரியாது. சின்ன வயதில் இது அல்லாஹ் பண்டிகை என்று சொல்லுவார்கள். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா தலைமுறையாக பிறந்த பெண்களும் சரி புகுந்த பெண்களும் சரி வீட்டுக்கு ஒரு மண்பானையில் பானகம் கரைத்து அதை அவல் மற்றும் எலுமிச்சம்பழங்களை கொண்டு ஊர் பொதுவில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கோயிலில் நைட்டு பாத்தியா பண்ணுவோம். பாத்தியா பண்ணிய பிறகு வீட்டுக்கு போன பிறகு ஒரு விரல் அல்ல, 2 விரல் அல்ல, 3 விரல் அல்ல, 5 விரல் அல்ல என்று சொல்லக்கூடிய பஞ்சாவை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வரும். நாங்கள் எங்களுடைய ஆண்டு வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அதுக்கு பச்சைப்பட்டு மஞ்சள் பட்டை சாத்தி எலுமிச்சம்பழ மாலையை சாத்துவோம். இது ஒவ்வொரு வீட்டுக்கு முடித்த பிறகு மறுநாள் காலையில் அல்லாஹ் கோயிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய தீக்குண்டத்தில் தீமிதி இறக்கி இதை நிறைவேற்றுவோம். இது தொடர்ந்து நான் சின்ன பிள்ளையாக 1970களில் நான் சிறுவனாக இருந்த பொழுது கூட எங்களுடைய பாட்டிமார்கள், எங்களுடைய அத்தைமார்கள், எங்களுடைய அம்மா, சின்னம்மா இவர்களெல்லாம் இதை எடுத்து பார்த்திருக்கிறேன். அப்படியே என்னுடைய சகோதரிகள் எடுத்து பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பியின் மனைவி மற்றும் எங்களுடைய மகள்கள், மருமகள்கள் என தொடர்ந்து இதை எடுத்து வாழையாக செய்து வருகிறோம். இது அல்லாஹ் பண்டிகை என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிற ஒழிய இது முஹரம் பண்டிகை என்று இஸ்லாமிய பண்டிகை என்று நாங்கள் பிரித்து பார்த்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கிராமத்தில் ஓரிரண்டு இஸ்லாமிய குடும்பங்களை தவிர பெரும்பான்மை 2000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்தில் முழுமையாக இந்துக்கள் தான் வாழ்ந்து வருகிறோம். இது எங்களுடைய கிராம விழாவாக தொன்று கொண்டாடி வருகிறோம். இந்த விழாவில் இந்த கிராமத்துக்கு எவ்வளவு முக்கியம், வெளியூர் போனவங்க கொண்டாடுவாங்கன்னாங்க, என்ன இது? அதாவதுங்க, எந்த ஊர்ல இருந்த இப்ப என்னுடைய பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு மார்த்தாண்டத்தில் படிச்சிட்டு இருக்கு, இன்னொன்னு பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கு. ஆனா இன்று இது முக்கியமான விழான்றதுனால நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த எங்களுடைய கிராம விழா இது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராம விழா இருக்கும். காசாநாடு புதூரோட கிராம விழான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அல்லாஹ் பண்டிகை. அல்லாஹ் பண்டிகை அன்னைக்கு எங்க போயிருந்தாலும் எல்லாருமே கிராமத்துக்கு இப்ப தஞ்சாவூர்ல செட்டில் ஆயிருப்போம். நான்லாம் தஞ்சாவூர்ல தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய குடும்பம் நேற்று இரவு இங்க என்னுடைய தம்பி வீடு இங்க இருக்கு. எங்களுடைய வீட்டுல இதை கொண்டாடி வருகிறோம். இது மாதிரி தொடர்ந்து வாழையாக அடுத்து இப்ப என் பெண்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, சின்ன வயதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் கொண்டு போவாங்க, என்னுடைய மகன்கள் அதை எடுத்துட்டு போவாங்க. இது மாதிரி வாழையாக இதை செய்து வருகிறோம். இந்த முஹரம் பண்டிகை என்பது இஸ்லாமியர்கள் அனுசரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கு ஒரு இந்துக்கள் கிராமமே ஒன்று சேர்ந்து இந்த பண்டிகையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இங்கு ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. பல நூறு ஆண்டுகளாக கொண்டாடுவதாகவும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்க விழாவாக இது அனுசரிக்கப்படுவது ஒரு வரவேற்கத்தக்கது. பண்டிகை எதுவாக யாருடையதாக இருந்தாலும் அது மத நல்லிணக்கத்திற்கு உதவுமாயின் அது அனைவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டியதுதான். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.